ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் உற்சாகத்தில் மட்டும்தான் எங்களால் புது புது வீடியோவை உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் லோகநாதன். ஆனால் அப்படிலாம் எல்லோரும் நீட்டி முழங்கி லோகநாதன் என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. லோகு லோகு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நாதன்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லோரும் என்னை கூப்பிடுறது லோகுன்னு தான் கூப்பிடுவாங்க. நான் ஒரு 10th வரலையும் படித்தேன். அதுக்கு பிறகு என்னென்னமோ தலையால் தண்ணி குடித்து பார்த்துட்டேன். ஆனால் கொஞ்சம் கூட எனக்கு படிப்பு ஏறவே மாட்டேன்ட்டு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். இப்படி போகாத ஊருக்கு வழி தேடிக்கிட்டு அலையிறத விட போகிற ஊருக்கு வழி தேடினா என்ன அப்படின்னு யோசித்தேன். அந்த வழி தான் ஆட்டோ ஓட்டுறது அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுத்தேன். அது ஏன் திடீர்னு ஆட்டோ ஓட்டுறதுன்னு முடிவு எடுத்தேன்னா, நான் படிக்கும் போதே எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா ஸ்டாண்டில் ஆட்டோ வச்சுருப்பார். நான் இப்படி சனி ஞாயிறு இப்படி லீவில் இருக்கும்போது இப்படி ஓடுவேன். ஓடும்போது பார்த்திங்கன்னா, ஏய் வாடா அப்படின்னு சொல்லுவார். அங்கே போய் உட்காந்துருப்பேன் அவர் ஆட்டோவில். அவர் டீ வாங்கிட்டு வர சொல்லுவார். அப்புறம் எனக்கு டீ வாங்கி கொடுப்பாரு. அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா எனக்கு வாங்கி கொடுப்பாரு. எங்கேயாச்சும் லோக்கலில் சின்ன சவாரி ஏதாவது வந்ததுன்னா வாடா உட்கார்றா அப்படின்னு அழைச்சிட்டு போவார். இப்படி அதை பார்த்து அண்ணா சரி கொடுண்ணா லேசை நகர்த்தி பார்க்குறேன் அப்படிம்பா. அப்போ சும்மா உட்கார வச்சுக்கிட்டே ஒரு பக்கத்தை ஸ்டேரிங்கை கையில் கொடுத்து பார்ப்பார். இப்படிலாம் சும்மா சின்ன இதெல்லாம் போகும்போது எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. அப்புறம் 9th லீவில் அவர் கூடயே கடந்தேன். அப்போ சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆட்டோவை மூவ் பண்ணடா அப்படிம்பார். பரவாயில்லடா ஆள் நல்லா உயரமாக இருக்கிறனால உனக்கு சூட்டபுளாக வருதுன்னு நல்லா மூவ் பண்ணுறடா அப்படிம்பார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 10th அது மாதிரி நான் நல்லா கொஞ்சம் ஓட்ட ஆரம்பித்தேன். இதெல்லாம் எனக்கு உடனே தெரிஞ்ச வேலையை பார்க்கணுன்னு யோசிக்கும்போது கொஞ்சம் அறையும் குறையுமா தெரிஞ்ச வேலை இது தான் சரின்னு நேராக போய் அண்ணங்கிட்ட நின்ன உடனே அவர் என்ன சொன்னார், சரிடா நான் சும்மா இருக்குது, நான் பகலில் ஓட்டுறேன், நீ நைட்டில் ஓட்டுறா சவாரி கிடச்சா அப்படின்னாரு. அப்புறம் கொஞ்சமாக சும்மா ஒரு சவாரி எடுத்து ஓட்டுவேன். அப்படியே கொஞ்சமாக பழக்கமாச்சு. ஒரு 4-5 மாதத்தில் ஜரூராக ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ பகல் முழுக்க அவர் ஓட்டுவார், நைட்டு முழுக்க நான் ஓட்டுவேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ நான் தான் சம்பாரித்து வீட்டில் போட்டு வீட்டில் புகையணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே டீச்சர். ஆனால் அவரு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க, வாத்தியார் புள்ள மக்குன்னு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. வாத்தியார் புள்ளலாம் அறிவாளியாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. ஆனால் அது எனக்கு என்னமோ பழிச்சு போச்சுன்னு நான் அடிக்கடி நானே என்ன நொந்துப்பேன். ஏன்னா வாத்தியார் புள்ள பெரிய பெரிய நிலைமையெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு எங்கள் குடும்பம் ஒரு உதாரணம். எங்கள் அண்ணன் இருக்கார். அவர் அதுவும் பிடெக் ஐஐடியில் போய் படிக்கிறார். அப்போ பார்த்துங்க, காலேஜே கிடைக்காது அப்படின்னு சொல்கிற ஐஐடியில் படிக்கிறார். அவருக்கு பிறந்த தம்பி, ஒரு வாத்தியாருக்கு பிறந்த மகன், ஒரு டீச்சருக்கு பிறந்த பையன் எனக்கு ஏறலை. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எந்த வித ஈகோவும் பார்க்காம என்னை ப்ரெஷர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி என்னை தள்ளவே இல்லை. உனக்கு என்ன பிடிக்குதோ என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கியோ அதை செய்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு பெரிய ஊக்கமாக உற்சாகமாக இருந்தது. இந்த கேப்பில் நான் ஒரு 6 மாதம் அவர் ஆட்டோவை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு நாள் எங்கள் ஃபாதர் என்னடா பண்ணுற, எப்படிடா ஆட்டோலாம் எப்படி போயிட்டுருக்குறா அப்படின்னாரு. இல்லைப்பா இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் தினம் ஓட்டுற காசை என் செலவுக்கு போக வீட்டில் கொண்டாந்து தூக்கி போட்டுருவேன். வீட்டில் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, இல்லைடா இதை நீ எங்கள்கிட்ட கொடுக்க வேணாம், உனக்கு ஏற்கனவே அப்பா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க யூனியன் பேங்கில், அதுலேயே உன் அக்கௌண்ட்டில் போட்டு வைடா, உனக்கு ஏதாவது பீஸ்ஃபுல்லாக யூஸ் ஆகும் அப்படின்னு. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு மாதத்துக்கு பிறகு நைட்டு சவாரி பகல் சவாரியை விட அதிகமாக ஓட ஆரம்பிச்சிது. அப்போது நல்ல பைசா கிடச்சிது. என்ன கிடைக்குதோ 50-50, பாதி எனக்கு பாதி ஓனர் அண்ணனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டார். அது குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 500 கிடைக்கும், 1000 கூட கிடைக்கும். குறைந்தபட்சம் 500லேருந்து 1000க்குள்ளே தாராளமாக கிடைக்கும். எனக்கு மட்டுமே 1000 ஓட்டினா 500, 2000 ஓட்டினா 1000 அப்படி கிடைக்கும். எல்லாமே போக கிடைக்கும். நான் அதை அப்படியே ஒரு 50, 100 எடுத்துகிட்டு, எனக்கு ஒன்றும் பெரிய செலவு கிடையாது. அதனால் அப்படியே நான் ஒரு 2 நாளைக்கு இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் பேங்கில் போட்டு விடுவேன். நான் வர வழியில் தான் இருக்குது. அப்படியே ஒரு செல்லனை கட்டி தள்ளி விட்டு போவேன். இப்படியே போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள், அதான் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அப்பா என்னை கூப்பிட்டு, எப்படிடா வண்டி ஓட்டுற அப்படின்னாங்க. ஓட்டுறப்பா, சவாரிலாம் எப்படி போகுது அப்படி இப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தார். விசாரிச்சுட்டு, சரி ஆட்டோ எங்கடா அப்படின்னு கேட்டார். இந்த ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கேன், அங்கே தான் போட்டுட்டு இப்படி சாப்பிட இப்படி நடந்து வந்தேன். பக்கத்துலேயே ஸ்டாண்டு, எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், ஒரு 400 மீட்ரு போனால்.
ஆனால் ஏன் அங்கே எடுத்துகிட்டு வருவானே, வண்டி கிடந்துனா சவாரின்னு பார்த்துட்டு ஃபோன் அடிப்பாங்க, அந்த நம்பரை பார்த்துட்டு அப்படிங்கிறனால போட்டு சரி போய் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாங்க ஒரு சவாரி. சரின்னு ஒன்று நான் யோசனை பண்ணிக்கிட்டே போகிறேன். என்னடா நம்ம வீட்டில் தான் கார் இருக்குது, ஓன் போர்டு, காரை விட்டுட்டு சவாரி போகணும், ஆட்டோ எடுத்துகிட்டு வாடாங்கிறாரு. சரி ஒரு காலம் ரொம்ப நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணக்கூடாது, பக்கத்தில் வண்டி ஓட்ட வேணாம்னு நினச்சிட்டு கூப்பிட்றாருன்ட்டு யோசனையிலேயே நான் போய் வண்டியை எடுத்துகிட்டு வந்தேன். வந்து நான் ஆட்டோவை வந்து ஒரு ஹாரன் அடித்து நிப்பாட்டிட்டு இறங்கி போனேன். அதுக்குள்ளே அப்பா ரெடியாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு லிங்கை கட்டிட்டு வந்தார். வந்துட்டு ஏறி உட்காந்துட்டு போடா நேராக அப்படின்னாரு. சரின்னு ஓட்டினேன். என்னை பார்த்துக்கிட்டே வந்தார். நேராக போன்னு சொல்லி அந்த நேரத்தில் நேராக அப்போலோ மெடிக்கலுக்கு விடுற அப்படின்னாரு. நேராக அப்போலோ மெடிக்கலுக்கு போனேன். போயிட்டு ஏதோ திங்ஸ் வாங்கினார். என்ன வாங்கினான்னு நான் சரியாக பார்க்கல. வாங்கிட்டு திரும்ப வந்து வண்டியில் உட்காந்து வீட்டுக்கு போடா அப்படின்னு சொன்னார். ஓஹோ, ஆட்டோவில் வந்து மெடிக்கலுக்கு தான் ஏதோ வாங்க வந்திருக்காரு. அப்படி ஒன்று அவருக்கு சுகர் போக்குவரத்து இல்லையே, என்ன இந்த நைட்டில் என்ன வாங்கினாருன்னு தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே போயிட்டு வந்து இதோ ஹார்லிக்ஸு, இந்த குட் நைட்டு இதை மாதிரி வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்தார். இது என்னமோ அவசியத்துக்கு வாங்கின மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. சரின்னு வந்துட்டேன். அப்புறம் கீழே இறங்கின பிறகு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு இந்த மாதிரி லோகு வந்து ரொம்ப சூப்பராக ஓட்டுறான் வண்டி, அவன்கிட்ட பேசுது, போகும்போது நம்ம ஓட்டினேன், வரும்போது கொஞ்சம் வேகமாக ஓட்டி காட்டுறேன் அப்படின்னாரு. ஓட்டி காட்டினேன். சரி ஓகே அப்படின்ட்டு நான் சரிடா நீ பார்த்து ஜாக்கிரதையாக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா போய் படுத்துட்டார். நான் அதோட வந்து நைட்டு முழுக்க சவாரி ஓட்டிட்டு, எப்போதும் நான் என்ன பண்ணுவேன், நைட்டு முழுக்க சவாரி ஓட்டிட்டு காலையில் கொண்டாந்து வண்டியை வந்து அவங்க வீட்டில் ஒப்படைச்சிட்டு நான் வீட்டில் வந்து படுத்துருவேன். அதுக்கு பிறகு வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருவேன். படுத்துட்டு ஒரு 3 மணிக்கு கிட்டத்தட்ட தான் எழுந்திருப்பேன். யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணன் ஒருத்தர், நான் ஒரு 2 பசங்க தான். அவர் இங்கே இல்லை, ஐஐடியில் படிக்கிறாரு. அப்பா அம்மா எல்லாம் காலையிலே போயிடுவாங்க. அதனால் நோ டிஸ்டர்பன்ஸ். நான் எப்போ வேணாலும் எழுந்திரிக்காமல் அடுத்த நாள் எழுந்திரிச்சா கூட கேட்க நபர் கிடையாது. சரி ஓகே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் வந்து அதை இது பண்ணேன். சரி நம்ம வந்து பக்காவாக பண்ணிக்க